नमो वो विष्णुपताय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिने नाम्ने नमो आचार्य पदाय प्रपुक्तायने गौरगतदामताय नगर ग्रामधारिणे नमो वो विष्णुपताय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिने नाम्ने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை சித்திஸ் உண்மை உருவில் அத்தியாயம் 7 ஸ்லோகம் 8வது ஸ்லோகம் மாதாஜி. ஆமாங்க எட்டாவது மாதாஜி. ஆமாங்க. எட்டுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகேங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். ஓம் 8வது ஸ்லோகம். ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி सूर्यो प्रणव सर्वदेवेषु सप्तके पौरुषं निषु. படிக்கிட்டாங்க மாதாஜி. படி. சிந்தியின் மகனே, நானே நீரின் சுவையும் சூரிய சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரணவ ஒளியுமாக ஓம் இருக்கின்றேன். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதர்கள் திறமையாகவும் இருப்பது நானே. பொருளுரை. தனது பற்பல பௌதீக ஆன்மீக சக்திகளின் மூலம் கடவுள் எங்கும் நிறைபவராக எவ்வாறு இருக்கிறார் என்பதை இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. ஆரம்ப நிலையில் பரமபுருஷர் அவரது பல்வேறு சக்திகளின் மூலம் அருவமாக உணரப்படுகிறார். எவ்வாறு சூரியனில் இருக்கும் தேவன் சூரிய ஒளி எனும் தனது சக்தியால் அறியப்படுகிறாரோ, அதுபோல தனது நித்திய இருப்பிடத்தில் இருக்கும் பகவான் தனது எங்கும் நிறைந்த பரந்த சக்திகளால் அறியப்படுகிறார். நீரின் முக்கியத்தன்மை அதன் சுவையாகும். கடல் நீரை குடிப்பதற்கு எவரும் விரும்புவது இல்லை, ஏனெனில் அதன் நற்சுவை உப்புடன் கலந்துள்ளது. நீரின் மீதான கவர்ச்சி அதன் நற்சுவையை அடிப்படையாக கொண்டது. அந்த நற்சுவை இறைவனின் பல்வேறு சக்திகளில் ஒன்று. கடவுள் நீரில் இருப்பதை அதன் சுவையிலிருந்து கண்டுகொள்கிறான். அருபவாதி. மனிதனின் தாகத்தை தணிக்க சுவையான நீரை அன்புடன் அளித்திருப்பதற்காக உருவவாதியும் பக்தனும் இறைவனை புகழ்கிறான். இதுவே வரத்தை அறியும் வழி. நடைமுறையில் பார்த்தால் உருவவாதத்திற்கும் அருவவாதத்திற்கும் மோதல் ஏதும் இல்லை. கடவுளை உண்மையாக அறிந்தவன் அருவ கருத்து உருவ கருத்து ஆகிய இரண்டும் அனைத்திலும் ஒரு சேர அமைந்திருப்பதால் எவ்வித முரண்பாடும் இல்லை என்பதை அறிவான். எனவே பகவான் சைத்தன்யர் மிக உயர்ந்த கொள்கையான ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும் என்னும் தனது அசிந்திய வேத அபேத தத்துவத்தை நிறுவினார். சூரிய சந்திரர்களின் ஒளி பகவானிடமிருந்து வரும் பேர் ஒளியான பிரம்ம ஜோதியிலிருந்து வரும். மேலும் ஒவ்வொரு வேத மந்திரத்தின் ஆரம்பத்திலும் உள்ள திவ்ய ஒளியாகிய ஓம்காரம் பிரணவ மந்திரம் பரமபுருஷரை அழைப்பதே ஆகும். அருபவாதிகள் பரமபுருஷரான கிருஷ்ணரை அவரது எண்ணிலடங்கா நாமங்களை கொண்டு அழைப்பதற்கு மிகவும் அஞ்சுவதால் திவ்ய ஒளியான ஓம்காரத்தினை உச்சரிக்க விரும்புகின்றனர். ஆனால் ஓம்காரம் என்பது கிருஷ்ணரின் ஒளி வடிவமே என்பதை அவர்கள் உணர்வது இல்லை. கிருஷ்ண உணர்வின் எல்லை எங்கும் பரவியுள்ளது. கிருஷ்ண உணர்வை அறிபவன் பாக்கியவான். கிருஷ்ணரை அறியாதவர்கள் மயக்கத்தில் உள்ளனர். எனவே கிருஷ்ணரை அறிவது முக்தி, அவரை அறியாததோ பந்தப்பட்ட நிலை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க இந்த ஸ்லோகத்துல பூர்ணத்தின் ஞானம், நானே பூர்ணமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பூர்ணம் அப்படின்னா முழுமையானது, ஒரு சிறு ஒரு கடுகளவு கூட குறை கிடையாது. அதான் பூரணம். அப்ப பகவான் இந்த நீரின்றி அமையாத உலகு. நம்ம இருக்கிற இந்த உலகமானது முக்கால்வாசி பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளது. அதுவும் நாம யூஸ் பண்ற நீர் இருக்கு பாருங்க, கடல் நீர் எப்படி உப்புடன் கலந்திருப்பதனால அதை குடிக்க முடியாது. ஆனா நாம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா நம்ம அதுலயே இறந்து விடவும் கூடும். ஏன்னா உடல்ல நம்மளுக்கு நீரால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இது எல்லாமே இருக்கு. எவ்வளவோ பெர்சன்டேஜ் உடல்ல நீரால இருக்கு நம்மளுக்கு. அப்ப நீர் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. அந்த சுவையான நீரை நாம எப்பவுமே எதிர்பார்க்கிறோம். தாகம் அடிச்சது அப்படின்னா நம்ம யாராவது தண்ணீர் தந்தாங்கன்னா அவ்வளவு நன்றி உணர்வு காட்டுவோம். ஏன்னா தாகம் அப்படிங்கிறது யாராலையும் பொறுத்துக்க முடியாது. சோ அந்த நீரில் சுவையாக பகவான் இருக்கிறார். ஏன்னா
குடிக்கிற நீர் கொஞ்சம் சுவையா இருக்கணும். அப்ப அதுல சுவையாக பகவான் இருக்கிறார். சூரிய சந்திரர்கள் ஒளியும், அப்புறம் ஆன்மீக உலகம், பௌதீக உலகம் எல்லாவற்றிலும் பகவான் வந்து அந்த ஒளியாக. ஏன்னா சூரியன் வந்து எங்கிருந்து அதன் சக்தியை பெற்று நமக்கு இந்த ஒளியை தருது அப்படின்னா, பகவானோட பிரம்ம ஜோதியிலிருந்து அந்த சூரியன் ஒளியை பெற்று நமக்கெல்லாம் தருது. சோ ஆன்மீக உலகங்கள், பௌதீக உலகங்கள் அனைத்தும் அவரது தேகத்தின் பிரகாசத்தினால் ஏற்படும் அந்த ஒளியினாலதான் பிரகாசம் அடைகிறார்கள். அந்த பௌதிக உலகம், ஆன்மீக உலகம் எல்லாம் பிரகாசம் அடையுது. இப்ப வேத மந்திரங்களின் பிரணவ ஒளி ஓம், ஓமாகவும் இருக்கிறேன். ஏன்னா அரூபவாதிகள் என்ன சொல்லுவாங்க, பகவானுக்கு ரூபம் இல்லை, அதனால ஒளி வடிவமாக இருக்கிறார், அவர் வந்து பிரம்ம ஜோதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஓம் என மந்திரத்தை இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓம் கிருஷ்ணாய நம, ஓம் வாசுதேவாய நம, இப்படின்னெல்லாம் பகவானோட பேரை ஆயிரம் ஆயிரம் பேர்களை சொல்லுவாங்க. ஆனா அவங்க வெறும் ஓமோட நின்னுக்குவாங்க. ஏன்னா பகவானுக்கு ரூபம் இல்லை, அதனால பேரும் இல்லை அப்படின்னு. அந்த ஓமாகவும் நான் தான் இருக்கிறேன். ஏன்னா பிரம்மத்திற்கு ஆதாரம் நானே, பரமனோகி பிரதிஷ்டாகம் அப்படிங்கிறாரு. அப்ப ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பது நானே. நிறைய பேர் திறமையோட இருப்பாங்க. மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச, அவங்களுக்கு அந்த அறிவை வழங்குறதும் பகவான் தான், திறமை வழங்குறதும். இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் நாங்க நிறைய கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அறிவை யார் தர்றா? பகவான் தான் தர்றாரு. ஆனா அந்த அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க தான், எங்க மூளை தான், நான் தான், நான் அப்படின்னு தெரியுறாங்க. சோ இதுதான் இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்றார். எங்கும் நிறைந்த பரந்த சக்திகளால் பகவான் வந்து அறியப்படுகிறார். அரூபவாதி வந்து கடவுள் நீரில் இருப்பதை அதன் சுவையில் கண்டுகொள்கிறான். ஏன்னா நாமெல்லாம் வந்து கடவுளை எல்லா இடத்துலயும் பாக்குறோம், எல்லா நிலையிலும் உணர்றோம். ஆனா அரூபவாதிகள் அதன் சுவையில், தண்ணீரோட சுவையில பகவான் இருக்கிறதா உணர்றான். சோ பகவான் அந்த சுவையான நீரை அன்புடன் அளித்திருப்பதற்காக உருவவாதியும் இறைவனை புகழ்கிறான். இதுவே பரத்தை அறியும் வழி. சோ நம்ம ரெண்டு பேருக்கும், அதாவது உருவவாதிக்கும் அருவவாதிக்கும் மோதல் எல்லாம் கிடையாது. ஏன்னா கடவுள் உண்மையாக அறிந்தவன் அருவக்கருத்து உருவக்கருத்து ஆகிய இரண்டும் அனைத்திலும் ஒரு சேர அமைந்திருப்பதால் எந்த முரண்பாடும் இல்லை என்பதை அறிவான். அதனால்தான் ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும், அச்சிந்திய பேத அபேத தத்துவத்தை சைத்தன்ய மகாபிரபு கொண்டு வந்திருக்கார். அடுத்தது புண்ணியோகந்த பிருத்திவியாம் ச தேஜசாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேசு தபஸ்ஸாஸ்மி தபஸ்விஷு. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. படிங்க படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. நிலத்தின் மூல நறுமணமும் நெருப்பின் வெப்பமும் நானே, உயிரினங்களின் உயிரும் தவம் புரிவோரின் தவமும் நானே. பொருளுரை. புண்ணிய என்றால் சிதையாதது, ஆதி என்று பொருள். மலர், நிலம், நீர், நெருப்பு, காற்று என ஜட உலகில் உள்ள எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட மனம் உண்டு. அவை அனைத்திலும் ஊடுருவியுள்ள களங்கமற்ற உண்மையான மனம் கிருஷ்ணரே. அதுபோல எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட அடிப்படை சுவையும் உண்டு. ரசாயன பொருள்களை கலப்பதால் அச்சுவையை மாற்றிவிட முடியும். எனவே அடிப்படை பொருள்கள் அனைத்திலும் ஒரு குறிப்பிட்ட நறுமணமும் சுவையும் உள்ளது. விபாவசு என்றால் நெருப்பு. நெருப்பின்றி நம்மால் தொழிற்சாலைகளை இயக்க முடியாது, உணவினை சமைக்க முடியாது, பலதரப்பட்ட செயல்களையும் செய்ய முடியாது. அந்த நெருப்பு கிருஷ்ணரே. நெருப்பில் உள்ள வெப்பம் கிருஷ்ணரே. வேத மருத்துவத்தின்படி அஜீர்ணம் என்பது வயிற்றில் வெப்பம் குறைவாக இருப்பதால் உண்டாவதாகும். எனவே உணவு செரிப்பதற்கும் நெருப்பு அவசியமாகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் அனைத்து முக்கிய பொருட்கள், எல்லா ரசாயனங்கள் மற்றும் எல்லா ஜட பொருள்களும் கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளன என்பதை நாம் கிருஷ்ண உணர்வின் மூலம் அறிகிறோம். மனிதரின் ஆயுட்காலமும் கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளது. எனவே கிருஷ்ணரின் கருணையால் மனிதன் தனது வாழ்நாளை நீட்டிக்கவோ குறைக்கவோ முடியும். இதிலிருந்து எல்லா துறைகளிலும் கிருஷ்ண உணர்வு செயல்படுவது தெளிவாகிறது. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ நிலத்தின் மூலம் நறுமணமும் நெருப்பின் வெப்பமும் நானே, உயிரினங்கள் உயிரும் தவம் புரிவோரின் தவமும் நானே. சோ எல்லாவற்றிலும் மேன்மையானது எல்லாமே பகவான் கிருஷ்ணர். அப்ப இன்னொன்னு கேட்பீங்க,
மேன்மை இல்லாத கீழ்த்தரமானதெல்லாம் யாரோடது அப்படின்னு. அப்ப எல்லாமே உலகத்துல பகவானோட படைப்பு தான். அதெல்லாம் யாரோடதுன்னு நீங்க கேட்கலாம். அதற்கான விடை வந்து மகாமாயா. ஏன்னா அவங்கதான் அதை உண்டாக்குறாங்க. அதனாலதான் பகவானை அவங்க கண்ட்ரோல்ல விட்டுருக்காங்க. சோ இத வந்து பாகவதத்துல சதுர் ஸ்லோகத்துல நாம படிப்போம். மேலான எல்லாமே நான், சோ கீழே இருக்கிறது எல்லாமே மாயை என்பதை அறிவாயாக அப்படின்னு. சோ நிலத்துல ஒரு நறுமணம் வரும். மழை வர்றப்போ அந்த பூமியில இருந்து மண் வாசம் வீசும். பாத்திருக்கீங்களா நீங்க? ஆமாங்க ஆமாங்க மாதாஜி, மாதாஜி. அப்போ நெருப்புல நறுமணமா வந்து இருக்கு. வெப்பம். நெருப்புல வந்து வெப்பம், அதுக்கு ஒரு வாசம் இருக்கு. நெருப்பு எரியறப்போ என்ன இது ஒரு மாதிரி ஏதோ வாசம் வருது, அடுப்புல புகையுது, கருகின வாசம். வெளியில ஏதாவது காட்டு தீ எரிஞ்சுன்னா கூட நம்மளுக்கு அந்த வாசம் காற்றுல அடித்து வரப்படும். இப்போ உயிரினங்களுக்குள்ள இருக்கிற உயிரும், ஏன்னா ஆத்மாங்கிறது உயிர். ஆத்மானா உயிர்னா ஆத்மான்னு சொல்லுவோம். சோ அந்த ஆத்மா போயிருச்சுன்னா அது பிணமாயிரும். அதுவும் நான் தான். தவம் புரிவோரின் தவமும் நான் தான். என தவத்துக்குரிய வெற்றியை தருவது அவனோட முயற்சி இல்ல, பகவான் கொடுக்கும் வெற்றி. வெற்றியை பொறுத்தே தவமும் அமைகிறது. இப்ப புண்ணியம் அப்படின்னா சிதையாதது, ஆதி என்று பொருள். இப்ப ஜட உலகில் உள்ள எல்லா ஜட பொருட்களும் ஒரு குறிப்பிட்ட மனம் இருக்கு. அந்த எங்கும் அனைத்திலும் ஊடுருவியுள்ள களங்கமற்ற உண்மையான மனம் அந்த கிருஷ்ணர் தான். அது போல எல்லாவற்றிலும் குறிப்பிட்ட அடிப்படை சுவையும் உண்டு. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, இதுல எல்லாமே ஒரு சுவை இருக்கு. அதுல வந்து கெமிக்கல் கலக்கும் போது அது மாறுது. விபாவசு அப்படின்னா நெருப்பு. நெருப்பு இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா வயிற்றுக்குள்ள நெருப்பு இருந்தாதான் ஜீரணம் கூட ஆகும். இப்போ உணவு சமைக்கிறதுக்கும் நெருப்பு தேவை. அப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று என அனைத்து முக்கிய பொருட்கள், எல்லா ரசாயனங்கள் மற்றும் ஜட பொருட்களிலும் பகவான் கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளது. ஏன்னா அவர் இல்லாம எதுவுமே கிடையாது அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் இந்த ஸ்லோகங்கள் மூலமா நம்ம பார்க்கலாம். அப்புறம் மனிதனின் ஆயுட்காலமும் கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளது. ஏன்னா கிருஷ்ணர் நினைச்சாருன்னா ராகே கிருஷ்ணா மாரேகே, மாரே கிருஷ்ணா ராகேகே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது யாரு வந்து உயிரோட, அதாவது பகவான் நினைச்சாருன்னா, அவனை கொல்லணும்னு நினைச்சான்னா அவனுக்கு மரணம் இப்ப கிடையாது, ரொம்ப நாளுக்கு அப்புறம்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட, அவனது ஆயுட்காலம் நீட்டித்திருந்தாலும் கூட பகவானால கொல்ல முடியும். சோ அவன் ஒருத்தனுக்கு மரணம் நெருங்கிருச்சு, ஆனா அவன் உயிரோட இருக்கணும்னு நினைச்சா பகவான் நினைச்சா முடியும். ஏன்னா அவர் வந்து சுதந்திரமானவர். அவர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்றார். சோ கிருஷ்ண பக்தி எடுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரும். ஆனா மற்ற பக்தி எடுத்தவங்களுக்கு கண்டிப்பா அதை கொடுக்கறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. சிவபெருமானோ பிரம்மனோ யாருமே அவங்களோட விதியை மாத்த முடியாது. ஆனா ஒரு கிருஷ்ண பக்தனுடைய விதி வேணா பகவான் கிருஷ்ணரால மாற்றப்படும். ஏன்னா அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. சோ மனிதன் தனது வாழ்நாளை நீட்டிக்கவோ குறைக்கவோ கிருஷ்ணரின் கருணையினால் மட்டுமே முடியும். இதுல இருந்து எல்லா துறைகளிலும் கிருஷ்ண உணர்வு செயல்படுவது தெளிவாகிறது. ஸ்லோகம் 10. பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாம் அஸ்மி தேஜஸ்வினாம் அகம். படிங்க மாதாஜி. படிக்கிறேன். படிங்க. பித்தாவின் மகனே, எல்லா உயிரினங்களின் மூல விதையும் புத்திசாலிகளின் புத்தியும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாயாக. பொருளை பீஜம் என்றால் விதை. கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் விதை. அசையும் அசையாத நிலையில் பல்வேறு உயிர்வாளிகள் உள்ளனர். பறவை, மிருகம், மனிதன் முதலிய உயிரினங்கள் அசையக்கூடியவை. மரம், செடி முதலிய உயிரினங்கள் அசையாதவை. அவற்றால் நகர முடியாது, நிற்க மட்டுமே முடியும். எல்லா உயிரினங்களும் 84 லட்சம் வகையினுள் அடங்கும். அவற்றில் சில அசைவன, சில அசையாதவை. இருப்பினும் அந்த அனைத்து உயிரினங்களின் வாழ்விற்கும் விதை கிருஷ்ணரே. பிரம்மன் எனப்படும் பரமபூர்ண உண்மையிடமிருந்தே அனைத்தும் தோன்றுவதாக வேத இலக்கியங்களில் தைத்திரிய உபனிஷத் 31 கூறப்பட்டுள்ளது. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே
கிருஷ்ணரோ பரபிரம்மன். பிரம்மன் அருவமானது, பரபிரம்மனோ உருவமுடையவர். அருவ பிரம்மனின் ஆதாரமே உருவமே ஆதாரம் உருவமே என்று பகவத்கீதையில் 14.27 கூறப்பட்டுள்ளது. பிரம்மலோகி பிரதிஷ்டாகம். எனவே ஆதியில் கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் மூலமாவார். அவரே வேர். எவ்வாறு மரத்தின் வேர் மரம் முழுவதையும் பராமரிக்கின்றதோ அதுபோல எல்லாவற்றிற்கும் மூல வேராக திகழும் கிருஷ்ணர் இந்த பௌதீக படைப்பினுள் உள்ள அனைத்தையும் பராமரிக்கின்றார். இது வேத இலக்கியங்களிலும் கட உபனிஷத் 2.2.17 உறுதி செய்யப்பட்டுள்ளது. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகூனாம்யோ விதாதி காமான். நித்தியமானவர்கள் அனைவரிலும் அவரே தலை சிறந்த நித்தியமானவர். உயிர்வாளிகள் அனைவரிலும் அவரே பரம உயிர்வாளி. அவர் மட்டுமே எல்லாருடைய வாழ்வையும் பராமரிக்கின்றார். அறிவு இன்றி யாராலும் எதையும் செய்ய முடியாது. இங்கே எல்லா அறிவிற்கும் தானே மூலம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஒருவன் அறிஞனாக இல்லாவிடில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ எல்லா உயிரினங்களின் மூல விதையும் புத்திசாலியின் புத்தியும் பலசாலியின் பலமும் நானே. ஸோ பகவான் இல்லாத இடம் எங்காவது இருக்குதான்னு யாராவது போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, தேடி தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. முட்டாள் வேணா சொல்லிக்கலாம், இது பகவானே இல்லாத இடம். சோ பக்தனுக்கு தெரியும் பகவான் எங்கும் ஊடுருவி இருக்கிறார். அதைத்தான் இங்க தனித்தனியா எடுத்து காட்டுறாங்க. சோ பீஜம் அப்படின்னா கூடம், பீஜம், பிராவர்த்தன் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதுல பீஜம் அப்படின்னா விதை. கிருஷ்ணர் தான் எல்லாவற்றிற்கும் விதை. அசையும் அசையாத நிலையில இருக்கிற பல்வேறு உயிர்வாளிகள் இருக்குது. மரம், பறவை, மனிதன், சோ இந்த கடல் வாழ் உயிரினங்கள், செடி கொடிகள் இதெல்லாம் நகர முடியாது, நிக்க மட்டும்தான் முடியும். மற்றது எல்லாமே பறக்கும், ஓடும், குதிக்கும், தாவும். சோ மனிதன் எல்லாம் செய்வான். சோ இந்த 84 லட்சம் உயிரினங்கள், அதுல சில இது அசையிறது, சில அசையாதது. இது எல்லா உயிரினங்களுக்கும் விதை கொடுத்தவர் யாரு? கிருஷ்ணர் தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பூல பாத்தீங்கன்னா எத்தனை வகையான பூக்கள், நம்மளுக்கு பேரே தெரியாது. அத்தனை பூக்கள். காட்டுக்குள்ள எல்லாம் போனோம்னா அவ்வளோ பூக்கள் இருக்கும். சோ இங்க ஊட்டி நீங்க போயிருப்பீங்க இல்லையா, அந்த ஃப்ளவர் ஷோ நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா கண்ணை கவரும் வண்ணம், எத்தனை வண்ணங்கள்ல. சோ இதுக்குள்ள யாராவது சென்ட் அடிச்சு வச்சாங்களா? ஒவ்வொரு மலருக்கும் ஒரு நறுமணம் இருக்கும். இப்ப முல்லை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தனியா மனம், ஜாதி முல்லைன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தனியா, மல்லிகைக்கு தனியான மனம், ரோஜாக்கு தனியா மனம், தாமரைக்கு தனியா மனம். சோ ஒவ்வொரு பூக்குலையும் யாராவது சென்ட் அடிச்சு வச்சாங்களா? இது எப்படி தானா வருதா இந்த வாசனை? சோ இதுக்கெல்லாம் விதையளிப்பது யார்? பகவான் கிருஷ்ணர். எவ்வளவு அற்புதமானது இந்த இயற்கை. உண்மையிலேயே ஒரு சமயம் பகவான் ஒரு தூதை அனுப்புனாராம். நாரதர். அவர் இந்த உலகுக்கு வந்துட்டு, அப்பப்பா இந்த உலகத்துல எத்தனை வகையான அட்ராக்ஷன், கவர்ச்சிகள், இந்த உலகை விட்டு போகவே மனம் வரல. அவ்வளவு பகவானோட படைப்பு, அத்தனை அற்புதமான படைப்பு. எப்படித்தான் இவருக்கு ஒரு இன்ஜினியர்னால ஒரு பொருளை தான் செய்ய முடியும். இப்ப பகவான் பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற எல்லாமே அவரோடதுதான். எப்படி ஒரு விமானம் மேல ஓடுது, ட்ரெயின் கீழே ஓடுது தண்டவாளத்துல, பஸ் எப்படி மோட்டார்னால ஓடுது, நீர்த்தேக்கங்கள், அணைக்கட்டுகள், இதுல எப்படி நீரை தேக்கி வச்சு இப்படி வெளியில ஏத்துறாங்க. இது எல்லாம் யாரு? பகவான் கொடுத்த மூளைனாலதான் உண்டானது. அவங்கவுங்க கண்டுபிடிக்கல. சிற்றறிவுடைய மனிதனால எதையும் தோற்றுவிக்க முடியாது. இங்க அனைத்து உயிர்வாளிகளின் விதை வாழ்விற்கும் விதை கிருஷ்ணரே. இப்ப பிரம்மன் எனப்படும் பரிபூர்ண உண்மையிடமிருந்தே எல்லாம் தோன்றுவதாக வேத இலக்கியங்கள் சொல்லுது. ஏன்னா பிரம்மன்ல இருந்துதான் எல்லாமே உருவாகுது. ஏன்னா பிரம்மன் அப்படிங்கிறது பகவானோடது. பிரம்மன் அப்படின்னா அவருடைய அருவ ஜோதி. அப்ப பரபிரம்மனும் உருவமுடையவர். அருவ பிரம்மனின் ஆதார உருவமே பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மணோகி பிரதிஷ்டாகம். எல்லாவற்றிற்கும் அவரே. ஆதியில் கிருஷ்ணர் தான் எல்லாவற்றிற்கும் மூலம். அவர் இல்லாம பிரம்மஜோதி வராது. சோ அவர்தான் வேர். வேர் எப்படி எங்கும் பரவி இருக்கிறதோ அது போல பகவான் கிருஷ்ணர் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறார்.
இந்த பௌதிக உலகில் உள்ள எல்லாவற்றையும் பராமரிக்கிறார். கட உபனிஷத்துல சொல்லப்பட்ட மாதிரி நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். நித்தியமானவர்கள் அனைவரிலும் அவரே தலை சிறந்த நித்தியமானவர். அவருக்கு அழிவே கிடையாது. நித்தியம் அப்படின்னா எப்பவுமே பெர்மனண்டா. இப்ப உயிர்வாளிகள் அனைவரிலும் அவரே பரம உயிர்வாளி. நாமெல்லாம் உயிர்வாளிகள், குட்டி குட்டி உயிர்வாளிகள். நாமளும் நித்தியமானவர்கள் தான். ஏன்னா நம்மளுக்கு ஆத்மா என்பது நித்தியமானது. உடல் எப்பவுமே மாறிக்கொண்டே இருக்கும். அனித்தியமான உடல் அது. அந்த நித்தியமானவர்களுள் நித்தியமான உயர்ந்த உயிர்வாளியான பகவான் கிருஷ்ணர் தான் நம்மை எல்லாருடைய வாழ்வையும் பராமரிக்கிறார், நம்மையும் பாதுகாக்கிறார். அறிவு இன்றி யாராலும் எதையும் செய்ய முடியாது. இங்க எல்லா அறிவுக்கும் நானே மூலம் அப்படின்னு பகவான் சொல்றார். 15.15 சொல்றார், வேதைச சர்வைரகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவச்சாக மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் அப்படின்னு. அப்போ ஒருவன் அறிஞனாக இல்லாவிடில் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. சோ இது ஈச் அண்ட் எவ்ரி திங், எல்லாத்துலயும் பகவான் கிருஷ்ணர் ஊடுருவி இருக்கிறார். அவரை சக்திகளாக பகவான் ஊடுருவி இருக்கிறார். உருவத்தோட ஊடுருவ இருக்கிறாரா? இப்ப கர்ப்போதக சாயி விஷ்ணு அவர் எல்லா பிரபஞ்சத்துக்குள்ளும் நுழைகிறார் அப்படின்னா அவரே எந்திரிச்சு கை காலோட நுழைகிறாருன்னு அர்த்தம் இல்ல, கிடையாது. இப்ப சூரிய கதிர்கள் நுழைகிறது அப்படின்னா எப்படி அது சூரியன் ஒரு இடத்துலதான் இருக்கு, ஆனா அவரது கதிர்கள் எப்படி எல்லா இடத்திலும் ஊடுருவி பாய்கின்றது. இந்தியாலதான் சூரிய கதிர்கள் இருக்கு, அமெரிக்கால இல்ல, பிரான்ஸ்ல இல்ல அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? அண்டார்டிகால இருந்து எல்லா பக்கத்திலையும் அவர் சூரிய ஒளி எப்படி கொடுக்கிறாரோ அது போல அனைத்து பிரபஞ்சங்களிலும், ஆன்மீக உலகிலும் சரி பௌதீக உலகிலும் சரி பகவானுடைய சக்திகள் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. சோ முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை அறிவின்றி ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது, அறிஞனாக இல்லாவிடில். எந்த மாதிரி அறிவு? பௌதிக அறிவு கிடையாது. இது வேத சாஸ்திரங்களில் கூறப்படும் அறிவு. நான் ஆராய்ச்சி பண்ணிதான் எல்லாம் கத்துக்குவேன், அதெல்லாம் முடியாது, நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன். இன்றைய இளைஞர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. நீங்க பழைய புராணங்களை வச்சுட்டு உருட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனா நான் செத்துதான் மரணத்தை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம். சிலதெல்லாம் நமக்கு உணரத்தான் வேண்டுமே ஒழிய, நானே படிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம்தான் இப்போ கடவுள் இருக்கிறத நம்புவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அதுக்கு காலமே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா மரணத்தின் மூலமாக அடுத்த உடல், பக்குவமற்ற அறிவு, ஒரு சிறு உடம்புல சிறு அறிவை வச்சுக்கிட்டு, பக்குவமற்ற அறிவை வச்சுக்கிட்டு, தவறுடையவர்கள், ஏமாற்று இயல்புடையவர்கள், குறையுடைய புலன்களை கொண்டவர்கள், மாயின் வயப்பட்டவர்கள், இவங்களால எப்படி பகவானை முழுமையா கண்டறிய முடியும்? அதனால வேத சாஸ்திரங்களை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். சாஸ்திரங்கள் கூறுவதுல நம்பிக்கை இல்லைன்னா அக்ஞா ரத்ததானஸ்யோ சம்சயாத்மா அவனசிதி நாயம் லோகோ அஸ்தின பருணா சுகம் சம்சயாத்மனக. சோ சந்தேகப்படுபவர்களுக்கு எப்பவுமே நிம்மதி கிடையாது. அடுத்த ஸ்லோகம், பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் தர்மோ விருத்தோ பூதேசு காமோஸ்மி பரதர்சப. பரதர்களின் தலைவா அர்ஜுனா படிங்க மாதாஜி. பரதர்களின் தலைவா அர்ஜுனா, காமமும் பற்றுதலும் அறவே இல்லாத பலசாலிகளின் பலம் நானே. தர்மத்தின் கொள்கைகளுக்கு விரோதமில்லாத காமமும் நானே. பொருளுரை: பலசாலி மனிதனின் பலம் பலவீனர்களை பாதுகாக்க மட்டுமே உபயோகிக்கப்பட வேண்டும், அராஜகத்திற்கு அல்ல. அதுபோல தர்மத்தின்படி காம வாழ்க்கை என்பது குழந்தை பேற்றிற்கு மட்டுமே அன்றி வேறு நோக்கங்களுக்கு அல்ல. அதன் பின் அக்குழந்தைகளை கிருஷ்ண பக்தர்களாக்குவது பெற்றோரின் பொறுப்பாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இங்க வந்ததே நம்ம காமத்தினாலதான். காமம்னா ஆசை. சோ அந்த அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு, காமமும் பற்றுதலும் அறவே இல்லாத பலசாலியின் பலமும் நானே. சோ அந்த பலசாலி பலத்தை எதற்காக பயன்படுத்தணும்னா, இப்ப ஒரு ராஜா இருக்காரு, பலம் இருக்கு அவர்கிட்ட, அந்த பலத்தை மக்களை காப்பதற்காக பயன்படுத்தணுமே தவிர அந்த பலத்தை கொண்டு அநியாயமா மற்ற நாட்டுடன் சண்டையிட்டு பேராசையினால எல்லாரையும் கொல்றது கிடையாது. அது
சோ அவன் பலத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அது போல தர்மத்தின் கொள்கைகளுக்கு விரோதமில்லாத காமமும் நானே. சோ எல்லாரும் ஆசைப்பட்டுட்டீங்க, எப்படியோ என்னை பிரிஞ்சு இங்க வந்து அந்த ஆசையை நிறைவேற்றத்தான் வந்திருக்கீங்க. அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளத்தான் நான் அந்த ஜட உலகை உங்களுக்கு படைத்து கொடுத்திருக்கிறேன். அதனால தர்மத்திற்கு விரோதமில்லாத காமமும் நானே. அப்ப உடல் ஆண் பெண் கவர்ச்சியில உடல் இருக்குதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்ட சட்டப்படி சோ நான் எப்படி வேணா இருப்பேன்னு அந்த உடலை வந்து எப்பவுமே காமத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. குழந்தை பெற்று கொள்ளுவதற்கு, ஏன்னா இன்னொரு ஆத்மா உங்க மூலமா பகவான் இந்த உலகுக்கு அனுப்புறார். சோ குழந்தை பெற்றுக் கொள்வதற்காக, அதுவும் பக்தியில வளர்ப்பதற்காக மட்டுமே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த காமமும் நானே. தர்மாபிருத்தோ பூதேசு காமோஸ்மி. அந்த தர்மத்திற்கு விரோதமில்லாத காமமும் நானே அப்படிங்கிறார். சோ எப்படியோ நீ ஆசைப்பட்டு வந்ததுக்காகத்தான் இந்த உலகத்தை நான் படைச்சிருக்கேன், அனுபவி. ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. உடல் கிடைச்சது, நான் சட்டப்படி கல்யாணம் பண்ணிட்டேன், அதுக்காக அதுலயே இருப்பேங்கிறது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா நோயைத்தான் உண்டாக்கும். அதனால ஒருத்தர் வந்து பகவான்கிட்ட எப்படி திரும்பி போகணும்னு முயற்சிக்கணுமே தவிர, உடல் இருக்குது, அதை எப்படி வேணா நான் பயன்படுத்தி நான் அந்த குருட்டுத்தனமாக இன்பத்தை அனுபவிக்கிறேங்கிற ஒரு பொய்யான நிலையை அவன் ஏற்றுக்கொண்டானால் அவனுக்கு தான் அது கேடு விளைவிக்கும். சோ நம்ம எனக்கு எல்லாம் இருக்கு, அதை தப்பா யூஸ் பண்ற அப்படின்னா அப்புறம் கடவுள் பொறுப்பு இல்ல. அப்ப அதுக்குரிய தண்டனை நாம தான் அனுபவிக்கணும். 12வது ஸ்லோகம். ஏச்சைவ சாத்விகா பாவா ராஜசாஸ்தாமசாச்சயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வஹம் தேஷு தேமயி. கரெக்ஷன். பழனி. சத்வம் ரஜஸ் தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானதும் சத்வம் ரஜஸ் தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்பட்டவை என்பதை அறிவாயாக. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன். நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம். பொருளுரை. இவ்வுலகின் அனைத்து பௌதிக செயல்களும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் நடத்தப்படும். ஜட இயற்கையின் குணங்கள் பரமபுருஷரான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றினாலும் அவர் இக்குணங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. உதாரணமாக, நாட்டின் சட்டப்படி ஒருவன் தண்டிக்கப்படலாம், ஆனால் அச்சட்டத்தை விதிக்கும் மன்னன் அதற்கு உட்பட்டவன் அல்ல. அதுபோல ஜட இயற்கையின் குணங்களான சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகியவை பரமபுருஷரான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றினாலும் அவர் ஜட இயற்கைக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. அதனால் அவர் நிர்குண குணங்கள் அவர்களிடமிருந்து தோன்றினாலும் அதனால் பாதிக்கப்படாதவர் எனப்படுகிறார். இது பரமபுருஷ பகவானின் விசேஷ இயல்புகளில் ஒன்றாகும். ஹரே கிருஷ்ண. பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அவர் வந்து மனித ரூபம் எடுத்து இந்த உலகில் வரும்போது அவர் மனிதராக பிறக்கிறார். அப்போ மனித குணங்கள் சத்வ ரஜஸ்தம அந்த இயற்கையோட குணங்கள் மாயை அவருக்கு ஒட்டிக்குது, அப்புறம் அவர் உயிரை விட்டுறாரு, அப்புறம் பணமாயிடுறாரு. இப்படியெல்லாம் நிறைய கட்டுக்கதைகளை அவஜானந்தி மாமூடா மானுஷும் தனம் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். மூடர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பகவான் வந்து இந்த முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. குணா அப்படின்னா கயிறு. சோ நம்ம இருட்டுல ஒரு ரூம்ல பூட்டி வச்சாங்க அப்படின்னா அது கீழே கயிறு இருக்குது. கயிறு நம்ம காலில் கயிறு படும்போதெல்லாம் நம்ம என்ன நினைப்போம், ஐயோ இது ஒரு பாம்பு. அந்த பயத்திலேயே அவன் நைட்டெல்லாம் தூங்க மாட்டான். காலையில எந்திரிச்சு அந்த வெளிச்சம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அது வெறும் கயிறாத்தான் இருக்கும். ஆனா நைட்டெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பான், அது ஒரு பாம்புன்னே நினைச்சிட்டு இருப்பான். சோ இருள் என்கின்ற அறியாமையில் இருப்பவனுக்கு இல்லாத ஒன்று இருப்பதாகவும் இருப்பது இல்லாததாகவும் தெரியும். ஆனா பகவானுக்கு அந்த முக்குணங்கள் கிடையாது, சத்துவ ரஜோ தமோ குணங்கள். ஈவன் பாத்தீங்கன்னா பரிசுத்த மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி அவர் அம்மாவோட வயிற்றுல இருந்து வெளியில வரவே மாட்டேங்கிறார். ஏன்னா யாராகட்டும், பிரம்மால இருந்து சிவன்ல இருந்து யாருமே இந்த முக்குணத்திற்கு ஏதோ ஒரு விதத்துல ரியாக்ட் பண்ணிடுறாங்க. அப்ப சாதாரண மனிதர்களை பற்றி என்ன சொல்லுது? நாமெல்லாம் வந்து எப்பவுமே முக்குணத்துலதான் ஏதாவது ஒரு இது பண்ணிட்டே தான் இருப்போம். சுத்த சத்துவ குணத்துல எப்ப இருக்கிறோம்னா பகவத்கீதை பாகவதம் படிக்கும் போது மெய் மறந்து அதை கேட்கும் போது, பகவானோட நினைவில் இருக்கும்போது, பகவானோட
கண்ட்ரோல் இருக்கும்போது சுத்த சத்துவ குணத்துல இருக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எப்பெல்லாம் அதுல இல்லையோ அப்பெல்லாம் நாம முக்குணத்துல செயல்படுறோம். நம்மளுக்கு கோபம் வருது, சில சமயம் குழந்தைகிட்ட கோபம் வருது, சில சமயம் எக்ஸ்ட்ரீமா நம்ம சந்தோஷப்படுறோம், சில சமயம் எக்ஸ்ட்ரீமா துயரம் வருது நம்மளுக்கு. இதெல்லாம் முக்குணத்தினோட தாக்குதல். சோ சத்துவகுணத்துல இருக்கும்போது கொஞ்சம் உயர்ந்த குணத்துல நல்ல சிந்தனைகள் வரும், ரஜோகுணத்துல இருக்கும்போது தீவிரமான செயல்கள் வரும், தமோ குணத்துல இருக்கும்போது மோசமான செயல்கள் நம்மளை தூண்டும். சோ மோசமான எண்ணங்களால் தூண்டப்பட்டு நம்ம மோசமான செயல்கள் புரியறதா தமோ குணம். ஆனா பகவான் இங்க வரும்போது அவருக்கு இது பொருந்தாது. ஏன்னா அவர் அதற்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா அதை படைச்சவரே அவர்தான், மாயை படைத்தவரே அவர்தான். அவருடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜி, வெளிப்புற சக்தி தான் மாயா சக்தி. அப்ப மாயா சக்தி பகவானை தாக்குமா? ஏன்னா அவர்தான் அதுக்கு எஜமானர். இப்ப எடுத்துக்காட்டா ஒரு மன்னன் சட்டத்தை உருவாக்குறான் அப்படின்னா, மன்னன் ஜெயிலுக்குள்ள போனா எதுக்காக போறாரு? அங்க இருக்கிற கைதிகள் எல்லாம் நல்லா இருக்காங்களா, இந்த நிர்வாகம் நல்லா நடக்குதா, அதை பாக்குறதுக்கு தான் போவார். அப்போ ஜெயிலுக்குள்ள போனோன்னா அவர் கைதி ஆயிடுறாருன்னு சொன்னா அது முட்டாள்தனம். ஜெயிலுக்குள்ள எதுக்கு போறாருன்னா அவங்களை சப்போஸ் அவர் கருணை கொண்டு அதை விடுவிக்கவும் செய்வார், அந்த அங்க இருக்கிற கைதிகளை. அது போல பகவான் இங்க வந்தாருன்னா எதுக்காக வர்றாருன்னா நம்மளை எல்லாம் பாக்குறதுக்காக. அதாவது சத்துவகுணத்தில் இருக்கிறவங்கள, ரஜோகுணத்திலும் தமோ குணத்துல இருக்கிறவங்கள அவங்களால மாத்த முடியாது. சத்துவகுணத்தில் இருப்பவர்களுக்கு சான்ஸ் தர்றாரு, என் கூட திரும்பி வந்துருன்னு பல ஆத்மாக்களை அவரோட கூட்டிட்டே போயிடுறாரு. எப்பெல்லாம் அவதரித்து வருகிறாரோ அப்பெல்லாம் சாதுக்களை காப்பதற்காகவும் அந்த அசுரர்களை அழிப்பதற்காகவும், பரித்ராணாய சாதுனா வினாச்சாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தார்ப்பணாய நாத சம்பவாமி யுகேகே. அப்போ தர்மத்தை காப்பதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் பக்தர்களை காப்பதற்காகவும் அசுரர்களை அழிக்கிறதுக்காக வர்றார். அதுக்காக அவர் சாதாரண மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மனித உருவம் எடுத்து வரும்போது அவராகவே இருக்கிறார். அவர் நம்ம குணத்துக்கெல்லாம் வர்றது கிடையாது. பகவான் எப்பவும் தெய்வீகமானவர், அவர் திவ்யமானவர். அவர் நிலையிலிருந்து எப்பொழுதுமே தாழ்ந்து விடுவது இல்லை. சோ அவர் நிர்குணா. சோ நிர்குணா அப்படின்னா குணங்கள் அற்றவர். குணங்கள் அற்றவர்னா ஒரு குணம் இல்லையா, நல்லா குதர்க்கமா கேட்க கூடாது. அவர்கிட்ட 64 விசேஷ குணங்கள் இருக்கின்றது. சோ குணங்கள் அற்றவர்னா பௌதீக குணங்கள் அற்றவர். அடுத்தது 13வது ஸ்லோகம். திர்பிர்குணமயிர் பாவைர் ஏபி சர்வம் இதம் ஜகத் மோகிதம் நாபி ஜானாதி மாம் ஏப்ய பரம் அவ்யயம். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் மூவகை குணங்களில் மயங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. பொருளுரை. முழு உலகமும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆழமாக கவரப்பட்டுள்ளது. இம்மூன்று குணங்களில் மயங்கியவர்கள் புருஷரான கிருஷ்ணர் ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஜட இயற்கையின் தாக்கத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்வாளியும் ஒரு குறிப்பிட்ட உடலை கொண்டுள்ளான். மேலும் அவ்வுடலுக்கு ஏற்ற குறிப்பிட்ட மனநிலையும் உயிரியல் செயல்களையும் கொண்டுள்ளான். ஜட இயற்கையின் முக்குணங்களில் செயல்படக்கூடிய மனிதர்கள் 4 வகைப்படுவர். சத்வகுணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் பிராமணர்கள் என்றும், ரஜோகுணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் சத்திரியர்கள் என்றும், ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்து வாழ்பவர்கள் வைசியர்கள் என்றும், தமோகுணத்தில் முழுமையாக இருப்போர் சூத்திரர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அதைவிட கீழ்நிலையில் உள்ளவர்கள் மிருகங்கள் அல்லது மிருக வாழ்பவர் ஆவர். இருப்பினும் இந்த அடையாளங்கள் நிரந்தரமானவை அல்ல. நான் பிராமணன், சத்திரியன், வைசியன் என எப்படி இருந்தாலும் அந்த வாழ்வு நிரந்தரமானதல்ல. வாழ்க்கை தற்காலிகமானதாக இருக்கும் பட்சத்திலும், மறுபிறவியில் நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்பதை அறியாத பட்சத்திலும் நாம் மாயா சக்தியினால் பாதிக்கப்பட்டு உடலின் அடிப்படையில் வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம்.
மேலும் இதனால் நாம் நம்மை அமெரிக்கன், இந்தியன், ரஷ்யன் அல்லது பிராமணன், இந்து, முஸ்லிம் என பலவாறாக கொண்டுள்ளோம். அது மட்டுமின்றி ஜட இயற்கையின் குணங்களால் நாம் பந்தப்பட்டிருப்பதால் இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரமபுருஷ பகவானை மறந்து விடுகிறோம். எனவேதான் இயற்கையின் முக்குணங்களால் மயக்கப்பட்ட உயிர்வாளிகள் இந்த ஜடத்திரைக்கு பின்னால் பரமபுருஷ பகவான் இருப்பதை புரிந்து கொள்வதில்லை என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர். மனிதர்கள், தேவர்கள், மிருகங்கள் என பலவிதமான உயிர்வாழ்கள் உள்ளனர். இவர்கள் அனைவருமே ஜட இயற்கையினால் பாதிக்கப்பட்டு திவ்யமான பரமபுருஷ பகவானை மறந்த நிலையில் உள்ளனர். ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் இருப்பவர்கள், ஏன் சத்வகுணத்தில் இருப்பவர்கள் கூட பூர்ண உண்மையின் அருவ பிரம்ம நிலையை கடந்து செல்ல முடியாது. அழகு, செல்வம், அறிவு, பலம், புகழ், துறவு ஆகியவற்றை முழுமையாக கொண்டுள்ள பரமபுருஷரின் உருவத்தை கண்டு அவர்கள் குழம்பியுள்ளனர். சத்வகுணத்தில் இருப்பவர்களை புரிந்து கொள்ள முடியாத போது ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் உள்ளவர்களை பற்றி என்ன சொல்ல முடியும்? கிருஷ்ண உணர்வு பௌதீக இயற்கையின் இம்மூன்று குணங்களுக்கும் மேம்பட்டது. கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிலை பெற்றவரே உண்மையில் முக்தி பெற்றவர்கள். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். திரிபிர் குணமயிர். இப்போ 3 குணங்கள் உடைய அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம எல்லாமே 3 குணங்கள்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு. சோ சத்துவ குணத்துல இருக்கும்போது மேலான நல்ல காரியங்களை செய்வாங்க. ஆனாலும் அதுவும் பந்தப்பட்டது. சத்துவ குணத்துல இருந்துட்டா மட்டும் விடுதலை அடைஞ்சிட முடியாது. சத்துவ குணத்துல கொஞ்சம் நல்லவங்களா இருக்கலாம், அவ்வளவுதான். ரஜோகுணம் மேம்பட்டு இருக்கும்போது, அதாவது மேலோங்கி இருக்கும்போது சத்திரியர்கள் அதை யூஸ் பண்றாங்க. சத்திரியர்கள் ரஜோகுணத்துல இருக்கும்போதுதான் அவங்களால போர் பண்ண முடியும். சோ ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்திருக்கும் போது வைஷ்யர்கள் அதன் அடிப்படையில செயல்படுறாங்க. தமோ குணத்துல முழுமையா இருக்கிறவங்க சூத்திரர்கள் என அறியப்படுகிறார்கள். இதுதான் சாதுர்வர்ணிய மயாசிஷ்டம் குணகர்ம விபாகச்சக அப்படின்னு பகவான் சொல்றார். குணங்களின் அடிப்படையில் நான் இந்த பிரிவுகளை ஏற்படுத்தியுள்ளேன். ஆனா இந்த சயின்ஸை புரிஞ்சுக்காம அரசியல்வாதிகள் இந்த தர்மத்தை, சனாதன தர்மத்தை அவங்க ரொம்ப தப்பா எல்லார்கிட்டையும் சொல்லி மக்களை குழப்பி அதுல உட்காந்து ஆட்சி புரியுறாங்க. ஏன்னா எல்லாம் தெளிவாயிட்டா இவங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. இந்த முட்டாள்களுக்கு யாருமே எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. அதனாலதான் மக்களை எல்லாம் குழப்பியே வச்சிருக்காங்க. முட்டாள்களை முட்டாளா வச்சுட்டா அவனுக்கு நல்லது இல்லையா? அவன் எப்படி வேணா ஆட்சி செலுத்தலாம். மது, மாது, சூது, மாமிசம் இதையெல்லாம் பரப்பி அதுல அவன் குளிர் காயலாம். சோ மக்கள் அறியாமையிலிருந்து விலக யாருமே தயாரா இல்ல. அறிவை கொடுக்க பகவான் எப்பொழுதும் தயாரா இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பகவத்கீதை, பாகவதம் இது இப்ப இஸ்கான் சென்டர்ஸ் எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கு. எல்லா ஊர்கள்லயும் பாத்தீங்கன்னா கோயில்கள், சில பிரபுபாதரோட மூமெண்ட் அப்படியே வேகமா வளர்ந்து வருது. ஆனா அறிவை சேகரிக்க நினைக்கிறவங்க கண்டிப்பா அதுல இருக்கிற அந்த சாஸ்திர கல்வியை பயில வேண்டும். பாகவதம், பகவத்கீதை, பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், இதெல்லாம் பக்தி வேதாந்தா இதெல்லாம் கற்று தெரிந்து அவங்க வாழ்க்கையில இதெல்லாம் கடைபிடிக்கும் போது வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்குது. இல்லைன்னா முட்டாள்கள் மாதிரி வாழ்ந்துட்டு கண்ணை மூடி இந்த பொய்யான உலகத்துல பொய்யான நம்பிக்கையுடன் வாழ்ந்து மறுபடியும் மடிந்து மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி ஜனனே ஜடரே சயனம் இகு சம்சாரி அப்படி போயிட்டே இருக்கும். சோ இங்க பகவான் அந்த 3 குணங்கள் 4 வர்ணங்கள் அது எப்படி செயல்படுறாங்கன்றத தெளிவா கொடுத்திருக்காரு. இப்ப சூத்திரர்கள் எப்பவுமே தமோ குணத்துல அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. ஏன்னா மந்த புத்தி உடையவர்கள் எதையுமே ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, நான் படுத்து தூங்கணும்ப்பா, சுகமா தூங்கணும், நல்லா குடிக்கணும். சோ இந்த மாதிரி குடிப்பழக்கம் உள்ளவர்கள் நல்லா குடிச்சிட்டு குழந்தைகளை எல்லாம் பொண்டாட்டி குழந்தைகளை எல்லாம் குடும்பத்தை சரியா பராமரிக்காம எது செய்ய வேண்டாம்னு சொல்றோமோ அதான் செய்வாங்க திரும்ப திரும்ப. ஏன்னா மந்த புத்தி, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அறிவு ரொம்ப கீழ்நிலையில இருக்கும். செஞ்ச தப்ப செஞ்சுட்டே இருப்பாங்க. யாராவது சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க நினைச்சாங்கன்னா என்னதான் நீங்க அட்வைஸ் பண்ணாலும் என்ன ஆகும்னா, பாம்புக்கு பால் ஊத்துனா என்னவா கக்கும்? அது விஷமாதான் கக்கும். அது மாதிரி புத்தியே இல்லாதவங்களுக்கு போய் நீங்க புத்தி சொன்னீங்கன்னா திருப்பி உங்களை தான் தாக்குவாங்க. அதனாலதான் தமோ குணத்தில் இருப்பவங்களுக்கெல்லாம் நாம ஹரிநாமத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு 10 அபராதங்கள்ல ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு.
சோ ரொம்ப இந்த 3 நிலைக்கும் கீழே மிருகங்கள் போல செயல்படுபவர்கள் பாத்தீங்கன்னா, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி மிருகங்கள் மாதிரி இருக்கிறவங்க. ஏன்னா மிருகம் வந்து அதுக்கு உறவுகள் எல்லாம் கிடையாது. ஒரு பன்னி என்ன பண்ணும், தன்னோட ஆம், குழந்தை மகளா இருந்தாலும் மகனா இருந்தா அது கூடயே உறவு வச்சுக்கும். அந்த கீழ்நிலையான அந்த மிருக வாழ்வு, அவங்க எல்லாம் அடுத்த ஜென்மத்துல மிருகமா பிறப்பாங்க. இப்ப வந்து மனித உடல்ல மிருகமா இருக்கிறவங்க அடுத்த உடல்ல கம்ஃபர்டான, சரி இந்த தப்ப செய்யறதுக்கு உரிய உடல் உனக்கு அதுதான், உனக்கு அதான் கம்ஃபர்ட்டா இருக்கும், இந்த உடல் உனக்கு தேவையில்லை. மனித உடல் எதற்குரியது? அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றி ஆய்ந்தறிவில் ஈடுபடுபவர்களுக்கு மட்டும் உரியது. ஆனா மனித உடலை வைத்துக்கொண்டு தவறான செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு பகவான் அடுத்த பிறவில அதற்குரிய ஒரு உடம்ப தந்துடுறாரு. சோ இந்த மிருக உடல் அப்புறம் மனித உடல் இதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. நான் பிராமணன், சத்திரியன், வைசியன் எப்படி இருந்தாலும் அந்த வாழ்வு நிரந்தரமானது கிடையாது. அப்ப வாழ்வில் தற்காலிகமாக இருக்கும் பட்சத்தில் மறுபிறவில் நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்பதை அறியாத பட்சத்தில் நாம் மாயா சக்தியில் பாதிக்கப்பட்டு உடலின் அடிப்படையில் வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். அதனால தான் நம்மள வந்து அமெரிக்கன், இந்தியன், ரஷ்யன், பிராமணன், இந்து, முஸ்லிம் அப்படின்னு எல்லாம் பிரிச்சுக்கிறோம். இது எங்க சாதி உங்க சாதி அப்படின்னு. அது மட்டுமல்ல, ஜட இயற்கையின் குணங்களால் நாம் பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரமபுருஷ பகவானை மறந்து விடுகிறோம். யார நினைக்கிறோமோ அவரை மறந்துட்டு நினைக்க கூடாதெல்லாம் நினைச்சு சீரழிஞ்சிட்டு இருப்பாங்க. கிருஷ்ண உணர்வுக்கு வந்தவங்க அப்படி கிடையாது. எப்பவும் கிருஷ்ணரை நினைத்து சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணரை நினைக்கும் போது அதுதான் உண்மை, மற்றதெல்லாம் மாயை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது. எனவேதான் இயற்கையின் முக்குணங்களால் மயக்கப்பட்ட உயிர்வாளிகள் இந்த ஜடத்திரைக்கு பின்னால் பரமபுருஷ பகவான் இருப்பதை புரிந்து கொள்ளுவது இல்லை. இப்போ சினிமா தியேட்டர்ல போனீங்கன்னா அப்படியே படம் ஓடிட்டு இருக்கும், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருப்பாங்க. ஏன் ஆஃப் பண்றாங்க? லைட் எல்லாம் ஆஃப் பண்றாங்க ஏன்னா அந்த சூழல்ல நீங்க உண்மையா அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை உண்டாக்கணும்னா, அறியாமை என்கின்ற இருள், அதனாலதான் லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா நீங்க முதல்லயே அறியாமை உலகில தான் இருக்கிறோம். இன்னும் சினிமா தியேட்டருக்குள்ள போனோம்னா இன்னும் அறியாமை. ஏன்னா அந்த ஹீரோயின் அவங்கள உருவகப்படுத்திக்கிட்டு நீங்க அப்படியே மனசுல நீங்க வந்து என்ஜாய் பண்ணுவீங்க பாருங்க அந்த படத்தை. பக்கத்துல இருக்கிற புருஷன் எங்காவது வெளியில போனாங்க அடுத்த ஆள் உட்கார்ந்தா கூட ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாது. தன் குழந்தை என்ன பண்றான் பக்கத்து சீட்ல உட்காந்துன்னு தெரியாது. அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்களான்னு தெரியாது. சோ அந்த திரைக்குள்ள அப்படியே போயிருவாங்க. சோ அதனாலதான் அவங்க என்ஜாய் பண்றாங்க. அதை அத்தனை விலை கொடுத்து ஒரு 500 ரூபாய் டிக்கெட் எல்லாம் எடுத்து, சோ அந்த தியேட்டருக்குள்ள மால்கெல்லாம் போனீங்கன்னா அங்கேயே தான் ஸ்நாக்ஸ் வாங்கணும். போனா ஒரு தலைக்கு 2000 ஆகும். அந்த அளவுக்கு நிறைய மாயை ஏற்படுத்தியிருக்காங்க. வெளியில ரத்தத்தை எல்லாம் சிந்தி சம்பாதிக்கிற பணத்தை அங்க கொண்டு போய் போட்டு வருவாங்க. அந்த மாயாதேவி உண்டாக்கி வச்சிருக்கிற அந்த மகாமாயா அது அங்க உட்காந்துட்டு இருக்கிறது. சோ ஏற்கனவே மாய உலகத்துல இன்னொரு மாய உலகம் அது. சோ இந்த மாதிரி நிறைய மாய உலகங்கள் இருக்கு. ஒரு சாராயம் குடிக்கிறவன் அப்படித்தான் நினைச்சுக்கிறான். அதை குடிச்சா அவனுக்கு வேற ஒரு உலகம் போயிடுறான், மோசமான உலகம். அவன் தான் அதுல எஜமானர். வண்டியை நிறுத்து அப்படின்னு நடு ரோட்ல நிப்பான். ஏன்னா அவன் தான் அதிபதி. போதையில அவனுக்கு மேல யாரும் இல்ல, அவன் தான் ஹீரோ. இந்த மாதிரி மாய உலகங்கள் நிறைய இருக்கு. சோ நம்ம வந்து மாய சக்தியினால் ஆட்கொள்ளப்படுவதனால் பகவானை உண்மையான நிலையை நாம் அறிய முடியறதில்லை. ஏன்னா மாயை எனும் திரை அங்க போடப்பட்டிருக்கு. அப்புறம் சினிமா தியேட்டர்ல லைட் போட்டாங்கன்னா அப்பதான் இன்னொரு உலகம், அந்த வெளியில இருக்கிற இன்னொரு மாய உலகம் நம்மளுக்கு தெரியும். ஸோ சினிமா தியேட்டர்ல வந்து யாரு நம்மளை இடையில டிஸ்டர்ப் பண்ணா கூட பிடிக்காது. பேசாம இரு அப்படிம்போம். சோ அதுக்குள்ளேயே ஆழ்ந்து போயிடுவோம். சோ இந்த மாய சக்தியினால் பாதிக்கப்பட்ட உடலின் அடிப்படை வாழ்க்கையில் வாழ்ந்து வருகிறோம். இதனால் நம்மளை வந்து நிறைய அடையாளப்படுத்திக்கிறோம், நான் இந்த சாதி அந்த சாதின்னு. அதனால குணங்களுக்கு அப்பாற்பட்ட நாம் குணங்களால பந்தப்பட்டிருக்கிறதுனால குணங்களுக்கு அப்பாற்பட்ட பகவானை நாம் மறந்து விடுகிறோம். எனவே தான் இயற்கையின் முக்குணங்களால் பாதிக்கப்பட்ட உயிர்வாளிகள் இந்த ஜடத்திரைக்கு பின்னால் பரமபுருஷ பகவான் இருப்பதை புரிந்து கொள்ளுவதில்லை. ஏன்னா நம்மளுக்கு அந்த திரை மறைத்து விடுகின்றது. ஆனா அது நிரந்தரமானது இல்லை. இதுக்கு அழகான எக்ஸாம்பிள் சில பிரபுபாதர் சொல்லுவாரு.
எப்படி ஒரு மேகத்தினால் சூரியன் மறைக்கப்படும் போது இங்க வந்து இருட்டா இருக்கும், ஆனா வெளிச்சம் இருக்கும். சூரியன் நல்லா அந்த மேகங்கள் மறைக்காத போது சுள்ளுன்னு நம்ம மேல படும். ஆனா மேகம் மறைச்ச உடனே அந்த வெளிச்சம் இருக்கும். அதனால பகவானை நிரந்தரமாக அந்த மாயா மறைக்க முடியாது. கண்டிப்பா எப்பயாவது ஒரு பிறவியில வெளிப்பட்டே ஆகும். நம்மள இப்ப பாருங்க, நம்மள கொஞ்சம் பேருக்கு நாமெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். மாயாதேவியோட பிடியில இருந்தாலுமே மாயா நம்மளை மறைக்க முடியல. ஏன்னா பகவானுடைய கருணையினால பகவான் தன்னை சதாமி புக்தி யோகம் தம்மை எனமாம் உபயாந்தி தே அப்படின்னு சொல்லி பகவான் நம்மளுக்கு அந்த புக்தியின் மூலமா நம்மளை தன்னை வெளிப்படுத்துறாரு நம்மளுக்கெல்லாம். நாம இப்ப புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பகவானுடைய சொற்கள், பகவான் வந்து கிரந்தமாக தன்னை வெளிப்படுத்துறார். சவுண்ட் இன்கார்னேஷனா வந்திருக்கார். அவர் பேசிய மொழிகள் எல்லாமே பகவானை பற்றிய பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றும் தெய்வீகமானது. சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்க படிக்கிறீங்க, கேக்குறீங்க, அதெல்லாம் தெய்வீகம் உள்ள உங்களுக்குள்ள ஊடுருவி பாய்கின்றது. இது வெறும் ஜடமான விஷயம் கிடையாது. நீங்க எத்தனையோ புத்தகங்கள் படிக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு எந்த மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனா இங்க பாகவதம் பகவத்கீதை படிக்கிறது உங்களுக்கு தெய்வீக நிலையில மங்களத்தை உண்டாக்குது. ஸோ அது வந்து படிக்க 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 மேலும் தூய்மை அடைகிறீர்கள், மேலும் ஞானம் பெறுகிறீர்கள். ஞானத்தினால் நீங்கள் அந்த ஒளி இன்னும் கூடிக்கொண்டே போகின்றது. உங்களுக்குள்ள ஆறாங்கிற ஒரு தெய்வீக வட்டம் இருக்கும். இங்க மகான்களுக்கெல்லாம் போட்டோல பார்த்திருப்பீங்க. இல்ல முருகர் படம் அதெல்லாம் போட்டிருக்கிறப்போ இந்த கிருஷ்ணர் படம் எல்லாம் இப்போ பல யோகிகள் ஞானிகள் அவங்க படம் எல்லாம் பாத்தீங்கன்னாலே வள்ளலார் படம் அதுக்கு பின்னாடி அப்படியே வெளிச்சமா இருக்கும். அது போல நம்மளுக்கும் உடம்புல இருக்கு, அதாவது தெய்வீக சக்தி இருக்கு. அது எப்படின்னா நம்ம அதிகமான சக்தியை பெறும்போது அது பவர் ஆயிட்டே இருக்கும். நம்ம கிட்ட அந்த பவர் கூடும். இப்ப ஞானிகள்லாம் பார்த்தாங்கன்னா நம்மள சட்டுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க கிட்ட தெய்வீகத்தன்மை இருக்கு அப்படின்னு. ஆனா புரியாத மக்கள் கிட்ட அது டல்லா இருக்கும், அந்த வெளிச்சமே இருக்காது. ஸோ நம்மளோட அந்த பவர் கூடிட்டே வரும் பாருங்க. இத வந்து அந்த திரிகால ஞானிகள் அவங்க எல்லாம் பார்த்தோன்னு உணர்ந்துருவாங்க, ஓ இவங்க கிட்ட சக்தி இருக்கு, இவங்க நல்ல இதுல போயிட்டு இருக்காங்க, ஆன்மீக முன்னேற்றத்துல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப மனிதர்கள், தேவர்கள், மிருகங்கள் என பலவிதமான உயிர்வாளிகள் உள்ளனர். இவர்கள் அனைவருமே ஜட இயற்கையினால் பாதிக்கப்பட்டு திவ்யமான பரமபுருஷ பகவானை மறந்த நிலையில் உள்ளனர். மனிதர்கள் ஓகே, மிருகங்கள் ஓகே, தேவர்கள் கூட. ஏன்னா அவங்க தூய பக்தி பண்றது இல்ல, அவங்களுக்கும் இச்சைகள் இருக்கு. நான் வந்து தேவேந்திர பதவி அடையணும், நான் அக்னி பகவான் ஆகணும், வாயு பகவான் ஆகணும், ஆளுமை அங்கேயும் நான் தான் ஆள வேண்டும், அகம் கர்த்தா அகம் போக்தா. தேவர்கள் வந்து நிறைய அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சோ நானே அனுபவிப்பவன், நானே செய்பவன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்ப ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் இருப்பவர்கள், ஏன் சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் கூட பூரண உண்மையின் அருவ பிரம்ம நிலையை கடந்து செல்ல முடியாது. சத்துவகுணமும் நம்மளை கட்டுப்படுத்தும். சத்துவகுணம் தான் மிக உயர்ந்த குணம். பிராமணர்கள் வந்து சத்துவகுணத்துலதான் இருக்கிறாங்க. சத்துவகுணத்துல பிராமணர்கள் வந்து பிரம்மத்தை அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்போ பூர்ண உண்மையின் அந்த குணத்துல கூட அவங்க வந்து பூர்ண உண்மையின் அருவ பிரம்ம நிலையை கடந்து செல்ல முடியாது. அழகு, செல்வம், அறிவு, பலம், புகழ், துறவு ஆகியவற்றை முழுமையாக கொண்டுள்ள பரமபுருஷரின் உருவத்தை கண்டு அவர்கள் குழம்புகின்றனர். சோ தேவேந்திரன் வந்து ஒரு தடவை எப்படி பகவான் இப்படி லீலை செய்யறார், ஒரு சின்ன பையன் எப்படி என்னோட இந்திரனோட யாகத்தை தடுத்து என்னுடைய பூஜையெல்லாம் தடுத்து அப்படிங்கும் போது அவர் வந்து அந்த கோவர்தன லீலை அதுல நாம பார்க்கலாம். இந்திரன் கூட குழம்பிடுறான். இப்ப சத்துவ குணத்தில் இருப்பவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத போது ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் உள்ளவர்களை பற்றி என்ன சொல்றது? கிருஷ்ண உணர்வு பௌதிக இயற்கையின் 3 குணங்களுக்கும் மேம்பட்டது. சுத்த சத்துவ குணம், நிர்குணா அப்படிங்கிறதுதான் பௌதிக இயற்கையின் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்ப கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிலை பெற்றவரே உண்மையில் முக்தி பெற்றவர். ஏன்னா கிருஷ்ண உணர்வுல மட்டுமே அந்த நிர்குணா நிலையை அடைய முடியும். இப்ப நாம படிச்சுட்டு இருக்கோம், இப்ப 1 மணி நேரம் கவனமா கேட்கறவங்க எல்லாருமே நிர்குணா நிலையில இருக்கிறாங்க. சோ உங்களுக்கு ஆயுட்காலத்தின் முடிவுல யார் யார் எந்த குணத்தின் அடிப்படையில், ஏன்னா ஒரு குணமும் எப்போதுமே சிங்கிளா செயல்படாது. சத்துவ ரஜோ தமோ குணங்கள் ஒன்று மேலோங்கி இருக்கும், ஒன்று மத்தியில இருக்கும், ஒன்று கீழே இருக்கும். சோ ஒன்றுடன் ஒன்று இது போட்டி போட்டு கொண்டே இருக்கும்.
நம்ம ஒரு செயலை செய்யும் போது இப்ப நீங்க வந்து யாருக்காவது தானம் கொடுக்குறீங்க. தானம் கொடுக்கறது நல்லதுன்னு பொதுவா சொல்லலாம். அதான் மைன்யூட்டா பாத்தீங்கன்னா யாருக்கு தானம் கொடுத்தீங்க? ஒரு பிராமணருக்கு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா அது சத்துவ குணம். எனக்கு வந்து இந்த தானத்தினால ஏதோ பலன் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா இதே ஒரு தமோ குணத்துல இருந்த ஒருவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அங்க சத்துவ குணத்துல நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆனா அதுல ஒரு 20%. ஆனா தமோ குணத்துல கொடுத்ததுனால 60% உங்களுக்கு பாதகம். சோ மீதி 30% ரஜோகுணத்துல. ஏன்னா அவசரம், அதை யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இந்த எடுத்த கொடு, டப்புன்னு கொடு, கொடுத்தாச்சு. அவன் என்ன பண்ணுவான்? தமோ குணத்துல இருக்கிறவன் குடிக்க போவான். அந்த குடிச்சதுனால உண்டாகும் பலன் உங்களுக்கு சில பர்சன்டேஜ் உங்களுக்கு பாஸ் ஆகும். சோ இந்த 3 குணங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து 3x3x3x3 ஆக 81 விதமாக அது செயல்படுகிறது. ஆனா எது உயர்ந்திருக்குது உங்களுக்கு? அத கணக்கு பார்ப்பாங்க. நீங்க சத்துவ குணத்துல இவ்வளவு பெர்சென்ட் பண்ணிருக்கீங்க, சோ ரஜோகுணத்துல இவ்வளவு பெர்சென்ட் இருக்கு, டோட்டலா கூட்டி கழிச்சு எல்லாம் போட்டு அடுத்த பிறவி உங்களுக்கு எந்த உருவம் அமையணும், எந்த சூழ்நிலையில பிறக்கணும், பிராமணனா சத்திரனா சூத்திரனா எல்லாம் முடிவு பண்ணப்படும். எவ்வளவு நேரம் நீங்க பாகவத் கேட்டீங்க, எவ்வளவு நேரம் பகவத்கீதை கேட்டீங்க. சோ அது சுத்த சத்துவகுணம், அது கணக்குலயே வராது. சுத்த சத்துவகுணத்துல மேக்சிமம் நீங்க செயல்படும் போது எல்லாம் அதெல்லாம் அடிபட்டு போயிருது. சோ யூ ஆர் ப்ரொமோட்டட் எங்க? பகவானோட லோகத்துக்கு. அப்ப ஜாலியா பகவானோட லோகத்துக்கு போய் செட்டில் ஆயிடலாம். நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்குதான் நம்மளுக்கு இவ்வளவு டீப்பா மறுபடியும் மறுபடியும் சொல்லி தர்றாங்க. பகவான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றார்? குணங்கள் நம்மை கட்டுப்படுத்தக்கூடியது. குணம்னா கயிறு, கயிறால் அந்த கயிறு என்னும் குணங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறோம். ஏன்னா நம்ம ஒரு செயலை செய்யும் போது எந்த நோக்கத்துல நாம் செய்யறோம்? ஏன்னா பகவானுக்காக செய்யும் போது அது சுத்த சத்துவகுணம். இப்ப பகவானை பற்றி கேட்கும் போது சுத்த சத்துவகுணத்துல இருக்கிற நாம இதை முடிச்சுட்டு வெளியில போனோம்னா வேற ஏதாவது செய்வோம், அதுல மாட்டிக்குவோம் மறுபடியும். இது எல்லாருக்குமே ரொம்ப டீப்பான ஸ்டடி. தயவு செஞ்சு நிறைய புரிஞ்சுக்கோங்க. யாரும் மத்தியானம் சாப்பிட்ட உண்ட மயக்கம் அதுல இருக்க வேண்டாம். புரியலைன்னா திரும்ப திரும்ப கேளுங்க, நான் என்னால முடிச்ச அளவுக்கு சொல்றேன். சோ எல்லாரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கேள்வி பதில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாருக்காவது ஏதோ சந்தேகம் இருக்குங்களா? மாதாஜி எனக்கு இருக்கு மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. நம்முடைய மனித வாழ்வை கிருஷ்ணரை பொறுத்து மாற்றி அமைக்க முடியும்னு சொல்லியிருக்கு, போட்டிருக்கல மாதாஜி. அது எப்படிங்க மாதாஜி? மனித வாழ்வை மனிதன் தனது வாழ்வை நீட்டிக்கவோ குறைக்கவோ முடியும் கிருஷ்ணரின் கருணையால். ஆயுட்காலத்தை கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க மாதாஜி. மனிதர்களின் ஆயுட்காலம் கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளது. ஆமா, நாம முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ராகே கிருஷ்ணா மாரேகே மாரே கிருஷ்ணா ராகேகே அப்படின்னு சொன்னேன் இல்லையா. கிருஷ்ணர் வந்து ஸ்வராட்ட, அதாவது சுதந்திரமானவர். அவரை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ அவரை வந்து யாரை கொல்லணும்னு நினைக்கிறாரோ அவர் உயிரோடு இருக்க முடியாது. ஆயுட்காலம் நீண்டிருந்தாலுமே அவனுக்கு வந்து இப்ப மரணம் எல்லாம் கிடையாது. இன்னும் பல காலம் உயிரோடு இருக்கலாம், 50 வருஷம் உயிரோடு இருக்கலாம். ஆனா கிருஷ்ணர் நினைச்சிட்டாருன்னா, அவனை கொல்லணும்னு நினைச்சிட்டாருன்னா அவனால தப்பிக்கவே முடியாது. அதே போல மரணம் நெருங்கியாச்சு, அவன் அடுத்த செகண்ட் மரணமாக போறான் அப்படின்னு நினைச்சாலும் கூட அவனுக்கு மரண நேரம் வந்தாச்சு. ஆனா கிருஷ்ணர் நினைச்சானா அவனது ஆயுளை நீட்டிக்க முடியும். அப்போ இன்னொரு விதத்துல எடுத்தீங்கன்னாலும் நாமெல்லாம் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மரணம் அப்படிங்கிறது இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மரணத்தின் பிடியில தான், மாயின் சக்தியில தான் இருக்கிறோம். பதம் பதம் எத் விவதாம் ந தேசாம் அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் தகாத செயல்களை செய்யும் போது அது மரணத்திற்கு இணையானது. இப்ப நீங்க மாயில செயல்படும் போது நீங்க வாழ்ந்தாலும் அது மடிந்ததற்கு சமம். கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போது உங்கள் ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது. உணர்வு, அந்த நல்ல உணர்வுல நீங்க செயல்படும் போது அதுதான் உண்மையான வாழ்வு. நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு அரசனுடைய வாழ்நாளை ஒரு முனிவர் வந்து கேக்குறாரு. அதோட அப்ப அவர் சொல்றாரு, உன் வாழ்நாள் என்ன அப்படின்னு கேக்குறாரு. எவ்வளவு வயசு உனக்கு?
அப்படின்னு கேக்குறாரு. ம், அவர் சொல்றாரு 4 வயசு அப்படின்னு. அப்ப ம். அந்த முனிவர் மறுபடியும் கேக்குறாரு. சோ இவனுக்கு கேட்டது புரியல, காது கேட்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட வாழ்நாள் என்னப்பா அப்படின்னு சத்தமா கேக்குறாரு. அவர் மறுபடியும் சொல்றாரு 4 வயது அப்படின்னு. அப்புறம் நீ என்ன முட்டாளா, நான் என்ன கேக்குறேன் நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு சாபம் கொடுக்கட்டா அப்படின்னு அவர் கோபம் வருது. அப்பதான் அவர் சரிங்க. சொல்றாரு, என்னுடைய வாழ்நாள் நான் சரியாக உபயோகித்த நாட்கள் 4 வருடங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் 4 வருடம் தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் நான் பகவானை நினைச்சிருக்கேன். மற்ற நாளெல்லாம் நான் உண்மையில பகவானை நினைக்காம வாழ்ந்த நாட்கள் கணக்கு இல்லை, அதெல்லாம் வாழ்ந்ததுக்குரிய அறிகுறியே கிடையாது அப்படிங்கிறார். சோ இந்த உணர்வுல நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் எவ்வளவு நம்மளுக்கே தெரியும். ஏன்னா ஆஹ் நம்ம புரியுது. ம்ஹும். முட்டாளாதான் நிறைய முக்குணங்கள்ல தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். சுத்த சத்துவ குணத்துல பகவானோட சிந்தனையில பக்தர்களோட சங்கத்துல நாம எத்தனை நாள் வாழ்ந்திருக்கிறோமோ அதுதான் உண்மையான வாழ்நாள். சரிங்க. நீங்க கிளியரா புரியுது அப்படியும் மாதாஜி. எடுத்துக்கலாம். ரெண்டு அப்படியும் வகையிலுமே எடுத்துக்கலாம். நல்லா புரியுது உம் மாதாஜி. ஆமாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இன்னி ஒரு கொஸ்டின் மாதாஜி. இப்போ கேளுங்க. வந்து 13வது ஸ்லோகத்துலங்க மாதாஜி, நம்ம ம் சத்வ குணத்துல பிராமணர்கள், ரஜோ குணம் சத்திரியர், ரஜோ பிளஸ் தமோ குணம் வைஷ்யர்கள், தமோ குணம் ம் முழுமையாக சூத்திரர்கள் மாதாஜி. இதை தாண்டி ம். இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்க? ரொம்ப மிருக வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க மாதாஜி. ஆமா, இப்போ நீங்க அது நியூஸ்ல போன 2 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள எவ்வளவு மோசமா ஒரு கயவன் மனித உருவுல தான் இருக்கான். ஒரு மிருகம் கூட அப்படி பண்ணாது. ம், அது என்ன குணம்? நீங்க தமோ குணம்னு சொல்லுவீங்களா? அறியாமைனா இந்த அளவு அறியாமையா இருக்காது இருக்குமா? மனுஷ உருவுல ஒரு ம், பெண்ணை ஒரு தாயா பார்க்கணும் ஒரு பெண்ணை. அதனாலதான் நம்ம மாதாஜின்னு சொல்றோம். ம். மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவோ சகோதரியாகவோ பார்க்க வேண்டியதுங்கிறது சாஸ்திரத்தில் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த பெண்ணை வந்து கொடூரமான முறையில அவன் ட்ரீட் பண்ணியிருக்கான். அது என்ன குணம்? மிருக இந்த குணம். 3 குணங்களுமே தாண்டி மிருக குணம். சரிங்க தாண்டி மாதாஜி. ரொம்பவுமே ரொம்ப மோசமான குணம். அத சரிங்க. பெண் குழந்தைகளை கடத்திட்டு போய் அப்படி இல் ட்ரீட் பண்றது. ஆஹ் ம், குழந்தைகளை அந்த கிட்னி எல்லாம் எடுத்துட்டு, ம், சோ ம். அந்த ஏழைகளை அப்படியெல்லாம் எடுத்து அவங்கள கொடூரமா கொலை பண்றது. சோ கொலை கொலை கூட பண்றாங்க. ஆனா அதுலயும் கொடூரமா கொலை பண்றது மிருக குணம். ஏன்னா மிருகங்கள் கூட அவ்வளவு சீக்கிரம் இது பண்ணாது. இப்போ சிங்கம் புலி எல்லாம் பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணும்போது கரெக்டா அந்த கழுத்தை தான் பிடிக்கும். சோ அந்த ஆமாங்க மாதாஜி. மிருகங்களை கூட ரொம்ப துன்புறுத்தி எல்லாம் கொள்ளாது. அத அந்த கரெக்டான அந்த பாயிண்ட பிடிச்சு உடனே கொன்னுட்டு அப்புறம் தான் இறைச்சி சாப்பிடும். அது உயிரோடு இருக்கும்போது அத உடம்ப பிச்சு பிச்சு சாப்பிடாது. பாத்திருக்கீங்களா? நீங்க ஆமாங்க டிஸ்கவரி மாதாஜி. சேனல்ல எல்லாம் பார்க்கலாம். ஆ, சோ மிருகங்களுக்கு கூட அந்த குணம் கிடையாது. ஆனா மனிதர்கள் அப்படி பண்றாங்கன்னா எவ்வளவு இழிவான குணம். அப்ப அடுத்த பிறவி ம். அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கீழான ரொம்ப மிக தாழ்ந்த கீழான நிலை. சரிங்க மாதாஜி. உடம்புதான். மனிதர்களில் விலங்குகளிலும் கீழான ஒரு உடம்புதான் அவங்களுக்கு கிடைக்கும். எஸ் மேம். நீங்க ஒரு 2 டேஸ் ம். முன்னாடி ஒரு கிளாஸ் கொடுக்கும்போது மாதாஜி, ம். தாவரங்களுக்கும் மிருகங்களுக்கும் கூட முக்குணங்களுடைய பாதிப்பு, அந்த குணங்களோட வகை வந்து இருக்குன்னு சொன்னீங்க மாதாஜி. அப்படி நீங்க ஆமா பார்க்கும்போது இன்னைக்கு இந்த மனிதர்கள் சொல்லுங்க, நீங்க அத மிருகத்தை விட மோசமானவங்களா இருக்கிறாங்க மாதாஜி. இல்லைங்க. ஆமா. அவங்க அதுக்கு மிருகங்கள் கூட நீங்க சொன்ன மாரி ஒரு ஏதோ ஒரு குணத்துக்குள்ள ரொம்ப பாசமா இருந்தா, அதுவும் பாசமா பசுவெல்லாம் ரொம்ப பாசமா இருக்குல்ல மாதாஜி. பசு இல்ல, அப்ப சிங்கம், புலி. அஹ் இப்ப நீங்க சில வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் குரங்கு அது குழந்தை வச்சிட்டு இருக்கு. ஆனா பின்னாட வந்து ஒரு சிறுத்தை அதை தாக்கிருது. அப்ப ம், பார்த்தா அந்த குழந்தை இருக்குது, குட்டி ம். குரங்கு. சரிங்க. அப்ப இது வந்து ரொம்ப முகத்தை ரொம்ப சோகமாயி அந்த அந்த குரங்கை விட்டுட்டு அந்த குட்டி குழந்தைய எடுத்துட்டு மேல மரத்துக்கு மேல போகுது. இன்னொரு மிருகம் அதை அட்டாக் பண்ண வரும்போது சரிங்க. அதுகிட்ட இருந்து அதை காப்பாத்தி மேல கொண்டு போய் மரத்தோட உச்சியில வச்சுக்குது. ஓ! சோ சரிங்க. எத்தனையோ மிருகங்கள் வந்து மாறி மாறி அந்த குட்டி குழந்தைகளுக்கு பால் கொடுக்குது. அப்போ குட்டி மிருகங்களை தாக்க வரும்போது இந்த யானை போய் அதை காப்பாத்துது. இப்படி எத்தனையோ சம்பவங்களை நாம பார்க்கலாம். அதுங்களுக்கு கூட இப்போ ம். மனுஷங்களுக்கு இல்லாத குணம் வந்திருக்கு. ஆனா மனுஷங்க மிருக குணத்திற்கு மேலா போயிட்டாங்க. மனுஷ உருவுல இருக்காங்க. ஆனா மிருகங்களை விட கீழான குணங்கள்ல மனுஷங்க இப்ப வரா. ஏன்னா இது கலியுகம். ஆ. கலியுகத்துல இந்த தன்மைகள் எல்லாம் வெளிப்படும். சரிங்க மேம்.
நம்ம அவங்களெல்லாம் திருத்த முடியாது. ஆனா நம்ம இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்ட்டு தான் நம்ம பாகவதம் பகவத்கீதையெல்லாம் பகவான் நம்மளுக்கு கொடுத்து நீ இதுல இருந்து வெளியில வந்துரு. ஏன்னா இந்த தன்மை இயற்கையோட தன்மை நீ மாத்த முடியாது. நிலநடுக்கத்தையோ இல்ல பூகம்பத்தையோ நீ தடுக்க முடியாது. ஆனா நீ எங்கிட்ட வந்துரு, அதன் மூலமா நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பாகவதம் பகவத்கீதையெல்லாம் கொடுத்து தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவே உன்னால 4 பேர் பயனடைச்சா கேட்டா அவங்களுக்கு சொல்லி கொடு. ஏன்னா இதை பகவானுடைய இந்த கொள்கைகளை பரப்புறதுதான் நம்மளோட உண்மையான தர்மம். முடிஞ்சா அதை பண்ண, இல்லைன்னா நீயாவது வந்துரு அப்படின்னு சொல்லி பகவான் நம்மளுக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு. மாதாஜி, அப்போ இந்த தவறு ம். செய்தவங்களும் தவறுக்கு தவறுனால தண்டிக்கப்பட்டவங்களும் 2 பேருமே வந்து அப்ப பழைய கர்ம வினையினால தானே மாதாஜி அந்த மாதிரி ஆகுறாங்க. ஆமாங்க, ஷோரா. இப்ப அந்த காரணம், பொண்ணு எந்த அந்த ஒரு காரியம் நிகழ்வு காரியம் ஒரு நடக்குது பெண்ணுக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கு. இப்ப ஒரு பெண்ணுக்கு இந்த கண்டி- மாதிரி நிகழ்வு இவ்வளவு கேவலமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இதுல அனுபவிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பெண்கள் அப்படிங்கும் போது அப்ப அந்த பெண்கள் வந்து முந்தின போன கர்மா எல்லாம் ஜென்மத்துல, ஆமா பாவங்கள் போன ஜென்ம அதிகமான கர்மா பாவங்களை தான் செஞ்சவங்க கண்டிப்பா. தானே இந்த மாதிரி வர முடியும் மாதாஜி. ஆமா, எல்லார் மனசுலயும் எல்லார் உள்ளத்துலயும் பரமாத்மா குடியிருக்கிறார். சோ அவர் அனுமதி கொடுத்தாதான் இது நடக்கும். அப்ப அவங்களுடைய பேட் கர்மா, மோசமான கர்மா, அந்த நேரம் காலம் எல்லாம் கூடி வரும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி சம்பவம் நடக்குது. ஆனா இதே அவங்க பக்தியில இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு மாற்றம் வந்திருக்கலாம். போட்டு தரேன் பாலாஜி. இல்ல, தம்பி என்ன ஆனா சொல்றேன் நான் சொல்றேன், நீ சொல்லு. ம் எல்லா சோ பெண்களுக்கு அப்படி இல்லையல்லங்க, குறிப்பிட்ட பெண்கள் தானே இந்த மாதிரி இது வந்து வசப்பட்டு மாட்டிக்கிறாங்க. அதுதாங்க, அதான் அதுதான். வந்து ஏன்னா மோசமா மாட்டுது. அதை ம். மட்டும் சொல்ல முடியாது. நம்ம முந்தைய வினையோட சேர்ந்து இப்ப நாம எப்படி நடந்துக்கிறோம். ஏன்னா பெண்கள் பெண்களாக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலத்துல அரைகுறை ஆடை போட்டு நான் போகக்கூடாத நேரத்துல வெளியில போவேன்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையோட போகும்போது இதெல்லாம் சேர்ந்து அவங்கள அடிக்குது. ம். இப்போ நடக்கிறதும் சேர்ந்து இல்லையா வருது, கலந்துல வருது. ஒரு பெண்கள் வந்து வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஹை சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், அதுதான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். ஆனா நான் ஆடம்பரமா வாழணும், எப்படி வேணுமானாலும் வாழணும் ஒரு பெண் ரோட்ல திரியும் போது அவளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அப்ப நாம சட்டம் நியாயம் எப்படி பேச முடியும்? இல்ல முதல்ல மாதாஜி, உன்னோட நீங்க வந்து இப்ப இத சொல்றீங்க அரைகுறை ஆடையில போனதுனால அவங்க வந்து இந்த பாதிப்பு வந்துச்சுன்னு. இப்ப நீங்க இல்ல, பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இல்ல, சித்ரா எல்லாருக்கும் சொல்லல, சிலருக்கு. அதான் இல்ல மாதாஜி, இப்ப சித்ரால ஏர்போர்ட் கிட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா, பிருந்தாவன்ல. ஆமா. ம் அப்ப ம் வந்து அவங்க 2 பேர் நின்னு பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா ம். இருக்கிறவங்க அந்த போதையினால வந்து என்ன செய்கிறோம்னு தெரியாம இந்த மாதிரி பெண்களை கண்டாலே இப்படி எல்லாம் பண்றாங்க. நிறைய நியூஸ் பார்த்தோம்ல மாதாஜி. அதுதான் கரெக்டா ஆமாம். வந்து இவங்க போதையில தலைக்கேறி என்ன பண்றோம்னு தெரியாம துரத்தி போய் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. நியூஸ் இப்படி எல்லாம் வந்திருக்கு நிறையா. ஆமா, இது இது வந்து அந்த பெண்ணோட கர்ம வினையான்னு நான் கேக்குறேன் மாதாஜி. எப்ப ம். ஆமாங்க. இப்பத்த செயலும் அது கர்ம வினை எல்லாம் சேர்ந்துதான். ஏன்னா அந்த பாவா உள்ளத்துல அந்த வாசனா இருக்குது பாருங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னா போன ஜென்மத்துல எதனுடைய தொடர்புடன் அவங்க இருந்தாங்களோ அதுதான் அழுந்த பதிஞ்சிருக்கு. அவங்கள மாத்த முடியாது. சிலருக்கெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த அந்த குணத்துலதான் இருக்கிறாங்கன்னா அதுல இருந்து இன்னும் போன ஜென்மத்துல இருந்து அந்த செயல்கள்ல இருந்து அவங்க விடுபட்டு வரல. விடுபட்டு வரணும்னா ஒன்னே ஒண்ணுதான் வழி. கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிட்டு அவங்க சாண்ட் பண்ணாங்கதான் அந்த அந்த வாசனா அப்படிங்கிற அழுக்கு கரை வந்து அவங்க மனசுல இருந்து போகும். இல்லைன்னா அதே அடிப்படையில இப்பவும் செயல்படுறாங்க. சோ அதுல போய் மாட்டிக்கிறாங்க. சோ போன ஜென்மத்தோட இதுவும் இப்பவும் அதே செயலை செய்யும் போது, அதே குணத்துல செய்யும் போது ரெண்டும் சேர்ந்துக்குது இல்லையா? ஒண்ணு ஆமாங்க. நீங்க உங்களை உங்களை வந்து கிளீன் பண்ணணும், தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா அந்த குணத்துல செயல்படக்கூடாது. இப்ப ஏன் அந்த பொண்ணு அந்த குணத்துல செயல்படுறா அப்படின்னா போன ஜென்மத்துல அவ செயல்பட்டுட்டு இருந்தா அந்த வாசனா அந்த கரை அது வந்து மனசுல இருக்கு, அவ்வளவு சீக்கிரம் போகாது. அந்த உணர்வுகளை தூய்மைப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நம்ம கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணரோட மந்திரத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்றோம். ஏன்னா உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கிற அந்த பதிவுகள் உங்களை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போகாது. இப்ப கோபமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அதே குணத்துலதான் செயல்படுவாங்க. என்னதான் அவங்க கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சித்தாலும் அவங்கள மீறி அது வெளிப்படும். சோ அந்த போன ஜென்மத்தோடைய பதிவுகள் வந்து எப்படி டேப் ரெக்கார்ட்ல பதிவாகுது.
அது போல இந்த நம்ம உணர்வுகள்ல பதிவாகி அதைத்தான் நாம வெளிப்படுத்துறோம். சிலரோட தன்மைகளை மாத்த முடியாது. இவங்க இப்படித்தாங்க, அவங்க அப்படித்தான் எப்பவுமே கோவப்படுவாங்க, இவங்க அப்படித்தாங்க எல்லாரையும் ஊன் பண்ணுவாங்க அப்படின்னு நாம சிலருக்கெல்லாம் முத்திரை குத்துறோம் இல்லையா? அவங்க எல்லாம் அவங்கள ஆமாங்க. மாத்திக்கணும்னா அப்ப பிறவி கண்டிப்பா குணம். பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லணும். அந்த பிறவி குணம்பாங்க அது. ஆமா, அந்த மா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இந்த தம்பி ஒண்ணு சொல்றானுங்க மாதாஜி, என்னன்னு கேளுங்க. சொல்லு. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஹரி. அவங்க பகவத்கீதையில நாம பேசுறப்ப கேட்பானுங்க மாதாஜி. இப்ப நீங்க சரி. அப்படியே சொல்லிட்டு சொல்றானுங்க. சொல்லு தம்பி, டக்குன்னு சொல்லு, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நேத்து நான் அம்மை கூட பார்த்து யூடியூப்ல மானை குட்டி கீழே ரிவர் பக்கத்துல விழுந்துச்சு. அதோட அம்மா மேல இருந்துச்சு. புலி வந்து போய் அதோட குட்டி எடுத்து அதோட அம்மாக்கிட்டே கொடுத்துட்டு போயிடுச்சு. அம்மைக்கு ஏன் கேட்டேன். அம்மைன்னு சொன்னாங்க, அதுக்கு பசிச்சாதான் வேட்டையாடுமா, இன்னும் கம்முன்னு இருக்குமா. வெரி குட். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். எவ்வளவு எப்படி ஒரு புரிதல் கூடவே பாருங்க வருது பாருங்க மாதாஜி, கேட்டு குழந்தைக்கு. லைவா கிளாஸ் கூடவே வர அப்படி பாருங்க. ஹரே கிருஷ்ணா. ஆமா, காலையில 108 டைம் சொல்றாரு. அது இடையில நிறுத்த சொன்னாலும் நிறுத்த மாட்டாராமா. 108 சொல்லிட்டு தான் நிறுத்துவாராம். சரி சரி. எவ்வளவு அழகா மழலை மொழியில எப்படி பூவுடன் சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு ஒரு குழந்தை பாருங்க எவ்வளவு அழகா பக்திக்குள்ள இன்வால்வ் எனக்கு ஆயிருக்கு. எனக்கு அவரும் ஒரு குரு, ஒரு அவனும் சரி, நீங்க எனக்கு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவரும் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு மாதாஜி என்னோட கொஸ்டினுக்கு. இந்த தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. அப்போ கேட்டானுங்க என்கிட்ட, ஏன் அம்மா இது திங்கம்மா போகுது, குட்டி குடும்பம் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு போகுது அப்படின்றதுக்கு நான் சொன்னேன், அது போட்டுருந்துச்சு மாதிரி எனக்கு தெரியாது, அது வந்து இல்ல, பசிச்சா உண்மை மட்டும்தான் அதுதான். வேட்டையாடும். விலங்குகள்லாம் பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும். ஆனா மனுஷன் பாருங்க, பசியே இல்லைனாலும் நிறைய அரிசி மூட்டையும் பருப்பு மூட்டையும் எடுத்து இந்த கொரோனா பீரியட்ல, கோவிட் பீரியட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் வீட்டுக்குள்ள நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்தவனுக்கு கிடைக்குதோ இல்லையா, நம்ம வயிறு நம்பணும் அப்படின்னுட்டு. ஆனா விலங்குகள் ஒரு மூட்டை கொண்டு போய் வச்சாலும் அந்த புழு பூச்சி குருவி எல்லாம் அதுக்கு அளவாதான் எடுத்துட்டு போகும். மனுஷன் மட்டும்தான் டோட்டலா அடிச்சுட்டு போயிடுவான் அவன். அதான் மனுஷங்களுக்கு இருக்கிற புத்தி இப்ப ரொம்ப மிருகங்களை விட கீழான புத்தி. மிருக புத்தி ஆமா, மனுஷனுக்கு வந்துட்டு, மனித புத்தி மனுஷ மிருகங்களுக்கு புத்தி போகுது. மிருகம் ஆயிடுச்சுவாங்க. பாருங்களேன், அந்த குழந்தை சொல்றான் பாருங்க. அது நீங்க அது சொன்ன வந்து உடனே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு நீயே சொல்லிடா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனே சொன்னாங்க. உண்மையாலுமே அவர் சொன்னது இல்ல, அவன் மாதாஜி எவ்வளவு அழகா இருந்துச்சு. அவன் எவ்வளவு தூரம் கவனிச்சிருக்கான் பாருங்களேன் கிளாஸ. நிஜமா அப்பதான் இவரு நல்ல வழியில மாதாஜி பக்தி வழியிலேயே கொண்டு போனீங்கன்னா நல்ல பிரில்லியண்டா வந்துருவாரு ஆன்மீகத்துல. அடுத்த பிரகலாத மகாராஜ் வந்தாச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆமா, பிரகலாத் மகராஜ். ஹரி போல் ஹரி போல். நாமெல்லாம் அப்படியே கூப்பிடலாம், பிரகலாத் மகராஜ்னே கூப்பிடலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி தேங்க்யூ. ரெக்கார்டிங் இருக்கும் போல மாதாஜி. ஸ்டாப் பண்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.